இந்த ஆபிரகாமுக்கு என்னென்ன தேவன் செய்தாரோ, அதை இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி, அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரோ அது பூரா நமக்கு வரும்படியாக இயேசு சிலுவையிலே நமக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். அந்த ஆபிரகாமுடைய உடன்படிக்கையில தாவீது அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் எப்படி சுதந்தரித்துக் கொள்ளுகிறார்? அதே அந்த கானான் தேசத்துல முத சவுலத்தான் ராஜாவாக ஏற்படுத்தி வைக்கிறார். சமஸ்த இஸ்ரவேல் மீதும் 12 கோத்திரத்தின் மீதும் ராஜாவாக ஏற்படுத்தி வைக்கிறார். 40 வருஷம் அரசாளுகிறான். அவனுக்கு பின்பு அவன் இருதயம் கர்த்தருக்கு பிரியமில்லாததா இருந்ததுனால அவனை விலக்கி விட்டு தாவீதை தெரிந்து கொள்ளுகிறார். இப்பொழுது நம்ம வாசித்த 89வது சங்கீதத்துல 17 இருந்து 27 வரைக்கும் அவர் தான் அழைக்கிறார், அவர் தான் தெரிந்து கொள்ளுகிறார், அவர் தான் அபிஷேகிக்கிறார், அவர் தான் கிருபை கொடுக்கிறார், அவருடைய கரம்தான் பலப்படுத்துகிறது. அவனுடைய ராஜாங்கத்தில் அவனை உயர்த்தி கொண்டு போய் உட்கார வைக்கிறார். ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன் வீட்டில் 8 பேர், 8வது ஆள் எல்லாருமே இவரை ஒரு அற்பமாக தான் எண்ணுறாங்க. நம்ம சொல்கிறதையே கேட்க மாட்டான். சகோதரர்களும் அப்படித்தான், நம்ம சொல்கிறதையே அவன் கேட்க மாட்டான். அவன் பாட்டில் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறான். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு சொல்கிறான். கர்த்தர் கர்த்தருங்கிறான். அந்த கர்த்தர் அவனை காப்பாற்றிட்டு இருக்கிற ஆட்டை போய் மேயின்னு அனுப்பிட்டாங்க. ஆனால் கர்த்தர் தாவீதை தான் தெரிந்து கொள்ளுகிறார். இப்போ தாவீதின் மூலமாக ஆண்டவர் தெரிந்து கொண்டு அழைத்து அபிஷேகத்தை கொடுத்து அவனோடு உடன்படிக்கை பண்ணி ஒரு காரியத்தை செய்யும்படியா தீர்மானித்த தேவன் அவர் எப்படி அவனை வழி நடத்தி வந்தாருங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த கர்த்தர் இன்னைக்கும் மாறாதவராக இருக்கிறார். குடும்பத்தில், ஊரில், ஜனங்கள் மத்தியில் எல்லாரும் நம்மளை அற்பமாக என்னாலும் பரவாயில்லை. இவர் நம்மை மேன்மையாக எண்ணுகிறார், கனமாக எண்ணுகிறார். உயர்ந்தவராக இருந்து தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். நம்மளை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். கர்த்தரே தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் அவன் செய்ய பிரயாசப்படுகிறவன், விரும்புகிறவன். அதனால அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதையெல்லாம் அவன் செய்வான் என்று கர்த்தர் அறிந்து அவனை கண்டுபிடித்து அழைத்து அபிஷேகித்து ஆளுகையை கொடுத்து அவனை ராஜாவாக ஏற்படுத்தி வைத்தார்.